வணக்கம். நான் கவினேஷ் என்பா. விட்டு கொடுத்தலும் விட்டு விடுதலும். விட்டு கொடுக்கின்றவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பார்கள், கெட்டுப்போகின்றவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பார்கள். விட்டு கொடுத்தலிலும் விட்டு விடுதலிலும் ஒரு சில வரைமுறைகள் உண்டு. உங்களின் கோபங்களை விட்டுவிடுங்கள், கோபுரத்தின் உச்சத்திற்கு செல்லும் அளவிற்கு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களின் பொறாமை குணங்களை விட்டுவிடுங்கள், புகழின் உச்சத்திற்கே செல்வீர்கள். உங்களின் ஆணவங்களை விட்டுவிடுங்கள், அதிகாரத்தின் அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களின் கடின வார்த்தைகளை விட்டுவிடுங்கள், மற்றவர்களின் கனிவான இதயத்தை பெறுவீர்கள். உங்களுக்கான தேவையற்ற வைராக்கியத்தை விட்டுவிடுங்கள், உங்களின் தேவையற்ற வைராக்கியத்தை விட்டுவிடுங்கள். உறவின் வலிமை என்ன என்பதை உணர்வீர்கள். விட்டுவிடுதலில் இத்தனை நன்மைகள் இருக்கின்றது என்றால் விட்டு கொடுத்தலில் எத்தனை நன்மைகள் இருக்கும்? அதுதான் இல்லை. விட்டு விடுதலில் ஏற்படும் நன்மைகள் நமக்கான ஆதாயத்தை தருகின்றது. விட்டு கொடுத்தலில் வரும் நன்மைகள் பிறரின் ஆதாயத்திற்காக வாழ்க்கை நம்மை வழிநடத்துகின்றது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் இல்லை என்றால் உறவில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய வேண்டியிருக்கும். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் மட்டுமே வாழ்க்கை அல்ல, ஒருவரை ஒருவர் விட்டுவிடாமல் இருப்பதும் தான் வாழ்க்கை. பெரும்பாலும் விட்டு கொடுப்பவர்கள் அவன் நல்லா இருக்கட்டும், அவள் நல்லா இருக்கட்டும் என்ற குணம் படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். விட்டு கொடுத்தல் என்பது உறவை நிலைக்க வைக்க வேண்டுமே தவிர உறவை இழக்க வைக்க வேண்டியதில்லை, இழக்க வைப்பதும் இல்லை. சிந்தனை செய் மனமே. நன்றி.